திருச்சி ரயில் நிலைய சந்திப்பில் விவசாய அமைப்புகள் அனுமதியின்றி மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிற நிலையிலும் விவசாயிகள் தற்போது மறியலில் ஈடுபடுவதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அதாவது முக்கியமாக இப்ப தற்போது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்துக்கு முன்னதாக விவசாயிகள் மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும், மக்கள் நல கூட்டணி சேர்ந்தவர்களும் அனைவரும் இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ரயில் நிலையத்துக்கு முன்னதாக அவர்கள் தடையை மீறி இப்போ ஊர்வலமாக இப்போ தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முக்கியமாக அவர்களுக்கு ஏற்கனவே அனுமதி என்பது மறியலுக்கு அளிக்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்றும் போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக நாம ஐயக்கண்ணா அவர்கள் என்ன கோரிக்கை முக்கியமாக வலியுறுத்தி இந்த போராட்டம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே கர்நாடகாவிலே காவிரியிலே தாதுமணையிலும் 2 இடங்களிலே தடுப்பணை கட்ட இருக்கிறார்கள், அணை கட்ட இருக்கிறார்கள். அதை கட்டிவிட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, 25 மாவட்டங்களில் குடிதண்ணீருக்கே பிரச்சனை ஏற்படும். ஆகவே கர்நாடகா காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதற்காகவும் விவசாயிகள் இன்று கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் காரணமாக அவர்கள் வாங்கிய கடனை கட்ட முடியாது தர மறுக்கிறது. அதனால் எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கின்ற வரை விவசாயிகள் ஏறவிடக்கூடாது, டிராக்டரை ஜப்தி செய்யக்கூடாது என்ற காரணத்திற்காக இன்று இங்கே விவசாய சங்கத்தின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமும் ரயில் மறியலும் நடைபெறுகிறது. இதற்கு திமுகவின் சார்பிலும் தேமுதிக சார்பிலும் மதிமுக, சிபிஎம், சிபி கட்சிகள் சார்பாக விவசாயிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் விவசாயிகளுக்கு இந்த ஆதரவு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் எங்களது விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்பர் ஐயா கண்ணு, நான் தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர். முக்கியமாக இப்ப அடுத்ததாக அது மட்டும் இல்லாமல் தமிழக அவங்க தற்பொழுது ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இதில் அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்க நிலையில தற்பொழுது போலீசார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரம் என்றுமே அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதனை மீறி அவர்கள் ஆர்ப்பாட்டமும் ரயில் மறியலில் ஈடுபட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஏற்கனவே தெரிவித்தார்கள். ஆனால் இப்ப தற்பொழுது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதால் அவர்களை கைது செய்ய போலீசார் இப்ப தயாராகி வராங்க. தமிழரசன், சார்லஸ், தற்போது எத்தனை விவசாயிகள் அங்க மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இனிமேலும் அந்த மறியல் போராட்டம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்தவங்க யாரெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க? தமிழரசன், அதாவது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்துக்கு முன்னதாக இவர்கள் அனைவருமே ஒன்று கூட்டினார்கள். விவசாயிகள் அனைவரும் இப்ப தற்பொழுது கூட பார்க்கலாம், விவசாயிகள் கழுத்தில் ஒரு சிலர் மத்திய அரசை வலியுறுத்தி அவர்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என பல்வேறு அந்த பதாகைகளை, அதாவது வாசகங்களை ஏந்தியவாறும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாலும் கூடுதலாக அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருமே இப்ப ஆதரவு தெரிவித்து அவர்களும் நேரடியாக அந்த விவசாய சங்கத்துடைய ஐயா கண்ணு அவர்களுக்கு நேரடியாக அவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அவர்களும் உடன் அவர்கள் பேரணியாக இப்ப மறியலில் ஈடுபட அவங்க வந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது அவர்கள் நடைபெறும் எனவும், இது முதல் கட்ட போராட்டம். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு ஏற்கனவே எந்தவித சலுகையும் செய்து தரவில்லை. முக்கியமாக காவிரியிலிருந்து பெற்றுத்தர வேண்டிய தண்ணீரையும் பெற்றுத்தரவில்லை. தற்போது விவசாயிகள் மிகுந்த கடன் சுமையில் இருக்காங்க. அவர்களுடைய இந்த விவசாய பொருட்களை ஜப்தி செய்யக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முக்கியமாக விவசாயிகள் தற்போது கடனில் மூழ்கி இருக்காங்க. அவர்களுடைய கடனை உடனடியாக தள்ளுபடி செய்யணும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு.